வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக மீண்டும் சந்திக்கின்றோம். வடமாகாணத்துல உயர்கல்வியில் சித்தி பெறாத பல பேர் மருத்துவர்களாக இருப்பதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீராகவன் சொல்லியிருக்கிறார். கொழும்புல ஊடகங்களை சந்தித்த நேரத்திலேயே அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைகளில் கடமை புரியும் பெரும்பாலான மருத்துவர்கள் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் இலங்கையில இடம்பெறுகின்ற உயர்கல்வியில் சித்தி பெறாதவர்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் வடமாகாண சுகாதார திணைக்களத்தில் தகவல் அறியும் சட்டம் மூலமாக பெற்றுக்கொண்ட தகவலை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வெளியாகின்றது. எனவே இந்த விடயத்தை குறிப்பிட்ட அவர் முக்கியமாக ஒரு மருத்துவராக தெரிவு செய்யப்பட்டவர் கண்டிப்பாக இலங்கையில மருத்துவ சங்கத்துல பதிவு செய்யப்பட்டு அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அடுத்தபட்சமாக அவர் இலங்கையில உயர்கல்வி எழுதினாரோ இல்லையோ, எங்கு படித்தார் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் அவர் படித்திருக்கின்ற கல்வி நிலையம் என்பது சர்வதேச ரீதியில அங்கீகாரம் பெற்றதா என்பது அவசியம். அவர்கள் கற்றிருக்கின்ற விஷயம் தகுதியாக இருக்கா இல்லையா என்பது அவசியம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை என்பது இலங்கை மாணவர்களுக்கு வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு திருப்பு முனையாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியதோடு நின்று விடாமல் இந்த வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்களை இலங்கையில மருத்துவர்களாக தெரிவு செய்த காரணத்தினால் கூட இலங்கையில கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்று 3 பாடங்களும் சித்தி பெற்ற பல மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியாத நிலை ஒன்று காணப்படுவதாகவும் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகின்றோம் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். இலங்கையில உள்நாட்டு போர் இடம்பெற்ற காலப்பகுதியில மனித உரிமை மீறல்களும் போர் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றவாளிகளுக்கு எதிராக தன்னுடைய ஆட்சியில தண்டனைகள் வழங்கப்படாது என்று, நடவடிக்கைகள் எடுக்கப்படாது என்று தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போது சொல்லியிருக்கின்றார். இதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என்று சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடன்பாட்டை பெற்றுக் கொடுப்பது தங்களுடைய அரசாங்கம் செய்யும் என்ற விடயத்தையும் சொன்னதோடு நின்று விடாமல் இந்த உள்நாட்டு போரின் போது அரசு தரப்பும் சரி, தமிழீழ விடுதலை புலிகளும் சரி, 2 தரப்புமே மனித உரிமை மீறல்களை செய்ததாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த காரணத்தினால்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என்பது இந்த உள்நாட்டு போருக்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். பொறுப்பு குரல் தொடர்பான பிரச்சனை என்பது பழி வாங்குகின்ற செயலாக இருக்கக்கூடாது, ஒருவர் மீது குற்றம் சாட்டும் வகையில இருக்கக்கூடாது என்ற பல விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் உண்மையை கண்டறிய வேண்டும், அந்த உண்மையை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு சரியான தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை விட்டுவிட்டு தண்டனை வழங்கக்கூடாது என்ற அளவுக்கு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை மட்டுமே பாதிக்கப்பட்ட தரப்பு தெரிந்து கொள்ள நினைப்பதாகவும், யார் குற்றம் இழைத்தார்களோ அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பு எண்ணவில்லை என்பதையும் அனுரகுமார திசாநாயக்க அந்த செவ்வியில் சொல்லியிருக்கிறார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 57வது அமர்வு இடம்பெறப் போகிறது. இந்த இடம்பெறுகின்ற அமர்வில் முதல் நாளிலேயே இலங்கையின் மனித உரிமை விவகாரம் என்பது பேசப்பட போகின்றது. இதற்காக இலங்கை தொடர்பான விவகாரம் குறித்து, இலங்கையின் மனித உரிமை நிலை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும். அந்த அறிக்கை சமர்ப்பித்ததற்கு பிறகு அந்த அறிக்கை பற்றிய கலந்துரையாடல் என்பது இடம்பெற போகிறது. இந்த பேரவையின் 51 தீர்மானத்திற்கு அமைவாக இலங்கை தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் திறனை ஒருங்கிணைக்கவும், பகுப்பாய்வு செய்யவும், பாதுகாக்கவும், கண்காணிப்பை மேம்படுத்துவது சார்ந்த விடயங்களும், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறலினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்பதும், மனித உரிமைகள் மீதான பொருளாதார நெருக்கடி சார்ந்தும், அதே போல ஊழலின் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் என்பது இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த பெரும்பாலான வேட்பாளர்கள் மாயமாகிவிட்டார்கள். இந்த விஷயத்தையும் ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த மாதம் இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்ற நிலையில் 38 வேட்பாளர்கள் வெறுமனே 15 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குறித்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுளா கஜாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பு கொள்ளவே முடியவில்லையாம். இதிலும் மேற்குறிப்பிடப்பட்ட அந்த 15 பேர் தவிர 23 பேரில் ஒரு 5 பேருக்காவது சமூக வலைதளங்கள், சாதாரண சமூக வலைதளமாக இருக்கின்ற பேஸ்புக் கணக்கு கூட அவர்களிடம் இல்லை என்பதையும் அவர் சொல்லி இருக்கின்றார். இது தவிர முக்கியமாக இந்த தேர்தலுக்காக அந்த 23 பேரும் பகிரங்கமாக எந்த ஒரு இடத்திலையும் தாங்கள் தேர்தலில் நிற்பதாகவும் வேட்பாளராக களமிறங்கி இருப்பதாகவும் எந்த இடத்திலையும் அவர்கள் சொல்லவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த 23 பேரும் மாயமாகிவிட்டார்கள் என்ற விடயம் எப்படி தங்களுக்கு தெரிய வந்தது என்றால், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்த 38 பேரின் புகைப்படங்களையும் வெளியிடுவதற்காக அவர்களை தொடர்பு கொண்ட நேரத்தில் 15 வேட்பாளர்கள், பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற 15 வேட்பாளர்களை தவிர மிகுதியாக இருந்த 23 வேட்பாளர்களையும் தங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறாமல் தோல்வி அடைவாராக இருந்தால் நாட்டில் இருக்கின்ற பல பேர் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே ரணில் விக்ரமசிங்கே என்ற நபருக்காக இல்லாமல் நாட்டு மக்களுக்காக இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே தன்னிடம் திறமை இருப்பதாகவும் வேறொருவருக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு விருப்பமில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி வருவதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு ஊடகத்துக்கு செய்தி வழங்கிய போதே, கருத்து தெரிவிக்கின்ற போதே ராஜித அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். கடந்த முறை மொட்டு கட்சியில் இருந்தவர்கள்ட்ட பல பேருடைய வீடு என்பது இந்த போராட்டத்தின் போது எரிக்கப்பட்டது. எனவே இந்த சம்பவம் வரலாறுல மீண்டும் ஒரு முறை இடம்பெறாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்போது தீர்மானங்களை எடுக்க வேண்டும், அதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கக்கூடாது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். போலியான முறையில் அதிசொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்த அனுமதி வழங்கிய சுங்க அதிகாரிகளுக்கும் அதை பதிவு செய்த மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது. முக்கியமாக அவர்களை உடனடியாக கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு விரிவான விசாரணைகளுக்கு அவர்கள் உட்படுத்த வேண்டும் என்று கொழும்பு நீதிமன்றம் உத்தரவை நேற்றைய நாள் பிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ரகசிய மற்றும் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சில வாகனங்கள் சார்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதே இந்த இறக்குமதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணையின் போது 3 அதிசொகுசு ஜீப் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் இப்போது விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக 4528 கோடி நிதி திரட்டப்பட்டிருப்பதாக இது ஒரு மைல்கல்லாகவும் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் என்பது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இடம்பெற போகிறது. இந்த தேர்தலுக்காக ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்ற நேரம் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் போட்டியிடுகின்றார். இருவருக்கும் இடையிலான பிரச்சாரங்கள் என்பது தீவிரமடைந்து கொண்டே இருக்கின்ற நிலையில் தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இன்னும் முக்கியமாக இந்த தேர்தல் மூலமாக, இந்த ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதன் மூலமாக முதலாவது கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்ற ஒரு சாதனையும் ஒரு பிம்பமும் அவருக்கு இருந்து வருகின்றது. எனவே இந்த நிலையில் தான் இவர் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல 2 மாதங்களாக ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல மும்முரமாக ஈடுபடுகின்றார். ஆனால் கடந்த ஒரு மாத தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் அவர் 4528 கோடி நிதி திரட்டப்பட்டிருப்பதாகவும் இது அமெரிக்க வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகவும் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவில் கடவுச்சீட்டுகளுக்கு பதிலாக முக அடையாளங்களை பயன்படுத்தி ஒருவருடைய தகவல் உறுதி செய்யப்பட போகிறது. முக்கியமாக கடவுச்சீட்டில் இருக்கின்ற நபர் யார் என்பதை அடையாளம் காண்பதற்காகவும் நேரத்தை வேகப்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் கொண்டு வரப்போகிறது. இதன் மூலமாக ஒருவருடைய முக அடையாளத்தை பயன்படுத்தி கடவுச்சீட்டில் இருப்பவர் இவர்தானா என்பதை உறுதி செய்து வேகமாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான முயற்சிகளாக இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் ஐரோப்பாவில் ஒரு சில இடங்களில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இங்கிலாந்துல மிக விரைவில் இது நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு பக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இனி வருகின்ற நாட்களில் கடவுச்சீட்டுகள் கையில இல்லாமலேயே நாங்க வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு வாய்ப்பை இந்த தொழில்நுட்பங்கள் உருவாக்கும் என்பது நம்பப்படுகின்ற ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் ஒரு நபரின் முகத்தை பயன்படுத்தி, முக அடையாளத்தை பயன்படுத்தி அவருடைய ஒட்டுமொத்த தகவல்களையும், கடவுச்சீட்டுக்கான ஒட்டுமொத்த தகவலையும் பெற்றுக்கொள்வது வெற்றிகரமாக இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த
2011ஆம் ஆண்டு இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிற்பாடு சட்ட நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் பலப்படுத்தப்பட்டது. அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு நபருடைய முக அடையாளங்களை பயன்படுத்தி அடையாளம் காணுகின்ற இந்த பயோமெட்ரிக் திட்டம் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது.